குத்தாலத்தில் ஆக்கிரமிப்பை அகற்ற சென்ற இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் வர்த்தகர்கள் இடையே கடும் மோதல். ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு, சாலை மறியல் போராட்டம் மற்றும் கடை அடைப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் பேருந்து நிலையம் அருகே இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான மன்மதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்திற்கு சொந்தமாக அப்பகுதியில் கடைவீதியில் கடைகள், வணிக வளாகங்கள் வாடகைக்கு விடப்பட்டுள்ளன. இந்நிலையில் அங்குள்ள தனியார் பேக்கரி உரிமையாளர் கண்ணன் என்பவர் வாடகை நிலுவைத் தொகை 12 லட்சத்திற்கு மேல் பாக்கியுள்ளதாக கூறி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கண்ணன் இடத்தை கையகப்படுத்துவது தொடர்பாக இரு தரப்பினருக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டதால் ஆர்டிஓ விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இன்று இந்து சமய அறநிலையத்துறை துணை ஆணையர் ராணி தலைமையில் ஆலய செயல் அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் பிரச்சினைக்குரிய கடையை சீல் வைக்க முயற்சி செய்தனர். அப்போது அடிமனை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் இந்த பிரச்சினை தொடர்பாக ஆர்டிஓ விசாரணையில் இருக்கும் பொழுது எப்படி சீல் வைக்கலாம் என்று அதிகாரிகளை சுற்றி வளைத்து கேள்வி எழுப்பினர். வணிகர்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர், விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் கடைக்காரருக்கு ஆதரவாக அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொழுது மோதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் கடுமையாக கைகளால் தாக்கிக் கொண்டனர். தொடர்ந்து அங்கிருந்த நாற்காலிகளை ஒருவர் மீது ஒருவர் வீசி எறிந்து ரகளையில் ஈடுபட்டனர். மேலும் தனித்தனியாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அமைதி பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணலாம் என்று காவல்துறையினர் அறிவுறுத்திய நிலையில் இன்று காவல்துறையை பாதுகாப்பிற்கு அழைக்காமலேயே இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கடையை சீல் வைக்க முயன்றபோது மோதல் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. இச்சம்பவம் குறித்து குத்தாலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இன்றைக்கு குத்தாலம் கடை கண்ணன் என்பவர் 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கடையும் குடியிருப்பும் இருந்து வருகிறார். அந்த இடத்தை இன்றைக்கு இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக இன்றைக்கு எவிக்ஷன் என்ற பெயரில் 30-40 ரவுடிகளோடு அங்கே அதிகாரிகள் வந்தார்கள். இன்றைக்கு எவிக்ஷன் என்றால் எங்கே வந்திருக்கீங்க, யார் அதிகாரிகள், காவல்துறை எங்கே காணோம், வருவாய்த்துறையை காணோம், நீங்கள் மட்டும் எப்படி வந்திருக்கீங்கன்னு கேட்டோம். இதெல்லாம் காக்கிறதுக்கு நீ யாரா என்று ஒரு பெண் அதிகாரி சொன்னார். சொன்னவுடன் அருகில் இருந்த அந்த அதிகாரிகள் போர்வையில் வந்த பல பேர் கையில் ஒருத்தன் வந்து கத்தியை வச்சிருக்கான். பல பேர் எல்லாரையும் பொதுமக்கள் எல்லாரையும் சங்க நிர்வாகிகள் எல்லாரும் போட்டு எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் சொன்னோம் அந்த அதிகாரிகள்கிட்ட, இன்னைக்கு காவல்துறை அனுமதி தரல, வருவாய்த்துறை வந்து ஒரு என்கொயரி நடந்துகிட்டு இருக்குது, இந்த இடம் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது, இவ்வளதையும் மீறி என்ன அடிப்படையில் அவங்க வந்திருக்காங்கன்னு கேட்டோம்னா அதுக்கு அதிகாரிகளிலிருந்து சரியான பதில் இல்லை. ரவுடிகளை அழைத்து வந்து பொதுமக்களையும் சங்க நிர்வாகிகளையும் அந்த கடையினுடைய உரிமையாளர் கண்ணன் அவர்களையும் கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். ஒரு 5க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் குத்தாலம் அரசு மருத்துவமனையில் அங்கே உள்நோயாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளார்கள். மிகப்பெரிய ஒரு ரகளையை நடத்தி இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் ஒரு வாகனத்தில், ஒரு கார், இந்து சமய அறநிலைத்துறை தமிழக அரசோட கார், அந்த காரில் ஆயுதம் இருப்பதாக பொதுமக்கள் பார்த்து பொதுமக்கள் அந்த வாகனத்தை கைப்பற்றி காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அந்த வாகனத்தை காவல்துறை கைப்பற்றி காவல் நிலைய வளாகத்திற்கு அந்த கார் நின்று கொண்டிருக்கிறது. அவற்றிலும் பெரிய கொலை வெறியோடு வந்திருக்கக்கூடிய ஆயுதங்களோடு வந்திருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு இந்து சமய அறநிலையத்துறை இன்றைக்கு ரவுடிகளோடு, பொறுக்கிகளோடு, கடுமையான ஆயுதங்களோடு வந்து பொதுமக்களையும் அடிமனை பயனாளிகள் குத்தக விவசாய சங்க நிர்வாகிகளையும் அங்கு இருக்கக்கூடிய கடை வியாபாரிகள் உரிமையாளர்களையும் தாக்குவதற்கு மிகப்பெரிய திட்டம் தீட்டி வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் காவல் நிலையத்தில் அவர்கள் மீது புகார் கொடுத்திருக்கிறோம். பலர் ஓடிவிட்டார்கள். ஒரு சிலரை மட்டும் காவல்துறை அழைத்து வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தமிழக அரசு உடனடியாக இந்த பிரச்சனையில் தலையிட வேண்டும். சட்டமன்றத்தில் கோயில் மனைகளில் குடியிருப்பவர்களை இந்த அரசு துன்புறுத்தாது, எந்த கட்டாயப்படுத்தி அந்த நடவடிக்கையும் எடுக்காது என்று மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அமைச்சருடைய சொல்லையும் மீறி சில அதிகாரிகள், நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன், மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு கெட்ட பெயரை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே பொதுமக்கள் மத்தியில் இப்படிப்பட்ட தாக்குதலை ரவுடிகளை வைத்து அதிகாரிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசும் காவல்துறையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது வழக்கை பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும். அவர்கள் இன்றைக்கு கைப்பற்றியிருக்கக்கூடிய அந்த வாகனத்தை சோதனை செய்து அதில் இருக்கக்கூடிய ஆயுதங்களையும் காவல்துறை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கிறேன்.